நடிகர் ஷாம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து லேட் 90s கிட், அது மட்டும் இல்லாம ஏர்லி 2K கிட்ஸ்க்கு ஒரு கனவு கண்ணனா இருந்தவர். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுவும் யார் மூலியமா பாத்தீங்கன்னா இவர் நடிச்ச படத்தின் மூலியமா தான். இவர் ஏதோ ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப காசு கொஞ்சம் கொடுக்காம கொஞ்சம் இழுபறியில ஏற்பட்டோடனே உடனே வந்து தயாரிப்பாளர் என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து டப்பிங் பண்ணி கொடுத்தாதான் முழு காசு உனக்கு அனுப்புவேன்னு சொன்னோடனே ஷாம் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நீங்க காசு அமைச்சிங்கன்னா நான் வந்து டப்பிங் கொடுத்துட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருந்துச்சு. உடனே அந்த தயாரிப்பாளர் என்ன பண்றாருன்னா ஒரு 10 அடியால வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டு கதவெல்லாம் அடிச்சு உடச்சு வெள்ள வாடான்னு கத்தி கூப்பாடு போட்டு ஒரு பெரிய பிரச்சனையா போயிருக்கு. உடனே ஷாம் பயத்துல போன் கால் பண்ணது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு தான். போன் பண்ணி இந்த பாருங்க அண்ணன், இந்த மாதிரி நடக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்குப்பா அப்படின்னு. என்ன போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜயகாந்த் அவர்களே வந்து இந்த பிரச்சனையில இறங்கி தயாரிப்பாளருக்கே போன் பண்ணி போட்டு, இந்த மாதிரி அவன் ஏன் தம்பி, இது ஏன் பிரச்சனை, இது நடிகர் சங்கம் பிரச்சனை, எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காரு அவரோட மதுரை ஸ்டைல்ல. சோ அதுக்கப்புறம் ஷாமுக்கு பிரச்சனையே வந்ததில்ல. சோ இந்த விஷயத்தை பத்தி அவர் ஒரு தனியார் இன்டர்வியூல வந்து மனம் திறந்து பேசியிருந்தாரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அது நினைவுபடுத்தவே இந்த ஒரு ஷார்ட்ஸ்.